2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு போயிடுச்சுனாக்கா வைப்ரேஷன் கொஞ்சம் தன்னால் ஆகிற மாதிரி இருக்கும், ஹீட் வரும். இது கொஞ்சம் கம்மி தான். சுராஜா அது மாதிரி இடத்துல வண்டி சவுண்ட் அதிகமாக இருக்கும். இது 3 கொடுக்குதுனாக்கா அது வந்து 5 போகும். அது வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வணக்கம்ண்ணா. வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர், உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் வந்து விக்னேஷ், எங்கள் ஊர் வந்து சோழவண்டிபுரம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் 575 பார்த்தீங்கன்னா டிஐ டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க? இது எடுத்து ஒரு 3 வருஷம் ஆகுது. ஓகே, 3 வருஷம் ஆகுது. புதுசாக எடுத்தீங்களா இல்லை செகண்ட் ஹேண்ட் எடுத்தீங்களா? இல்லை, செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தேன். செகண்ட் ஹேண்ட் தான் எடுத்தீங்க. என்னென்ன வேலைக்கெல்லாம் இந்த டிராக்டர் நீங்கள் பயன்படுத்துறீங்க? இது உளுந்து அடிக்கிறதுக்கு, உழவு ஓட்டை, ரொட்டேட்டரு, கொய்க்கலப்பை, எம்சாண்டு, ஜல்லி எல்லாம் ஓட்டும். ஓகே, ரோட்டு வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க, ரெண்டாவது சேத்து வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ரொட்டேட்டருக்குலாம் எவ்வளோ மைலேஜ் எதுன்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது என்ன செக் பண்ணதில்லை அவ்வளோக்கு. இதுக்கு உளுந்தடிக்கிற போட்டிலாம் ஒரு மணி நேரத்துக்கு 3 லிட்டர் போகுது உளுந்தடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ உளுந்தடிக்கிறதுலாம் எவ்வளோ ஆர்பிஎம் வைப்பீங்கண்ணா? பிடி ஆர்பிஎம் 8 வைப்போம், 10 வைப்போம். காஞ்ச கோடியாக இருந்தாக்கா 8 வைப்போம். ஓகே, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமான அந்த ஃபீல்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து ஒரு 8 வருஷமாக இருக்கேன். 8 வருஷமாக இருக்கீங்க. நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க? நான் மகேந்திரா, சோனாலிகா, ஜாண்டீரு, சுராஜா எல்லா வண்டியும் ஓட்டுருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச டிராக்டர்னா எந்த டிராக்டர் சொல்லுவீங்க ப்ரோ நீங்கள்? எனக்கு பிடிச்சதுனாக்கா கொஞ்சம் ஜாண்டீர் சொல்லுவேன். ஜாண்டீர் காரணம் அது வண்டி கொஞ்சம் பார்க்கறது நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் அது பிடிக்கும். இப்போ அதே ஜாண்டீரில் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ப்ரோ? ஹீட்டு இப்போ கொஞ்சம் வந்த வண்டியில் ஹீட்டு வந்து இப்போ அவ்வளோக்கு வரதில்லை ஹீட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹீட்டு கம்மியாக தான் வருது. ஓகே ப்ரோ. இப்போ இவ்வளோ டிராக்டர் ஓட்டிருக்கீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டிராக்டர் வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியாக தருதுன்னா எந்த டிராக்டர் சொல்லுவீங்க ப்ரோ? மைலேஜ் கம்மியாக தருதுனாக்கா அது சுராஜா கொஞ்சம் சொல்லலாம். சுராஜ். ஓகே, எவ்வளோ தரும் ப்ரோ உங்களோட ஆப்ஷன்? இது 3 கொடுக்குதுனாக்கா அது வந்து 5 போகும். 5 போகும், தாராளமாக 5 போகும். ஓகே ப்ரோ. அதிகமாக சொல்கிற மாதிரி இது அதிகமாக இல்லை, எது கம்மியாக போகும்னு கேட்குறேன் ப்ரோ. டீசல் வந்து ரொம்ப கம்மியாக போகும். டீசல் வந்து ரொம்ப கம்மியாக போகிறதுனா அது மகேந்திரா தான் போகும். இப்போ சூராஜ் சொன்னது 5 லிட்டர் சொல்லியிருக்கீங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா போகும் அது. ஓகே ப்ரோ. இப்போ அது மாதிரி இப்போ டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணீங்க, அதிகபட்சமாக எவ்வளோ டன் வரைக்கும் ப்ரோ இழுத்துட்டு போயிருக்கீங்க? 2.25 வரைக்கும் போட்டு போயிருக்கும் ப்ரோ. 2.25 அது எம்சாண்டு அது மாதிரி. எம்சாண்டு, ஜல்லி. ஓகே ப்ரோ. இப்போ அவ்வளோ வெயிட்லாம் போகும்போது ரோடு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகும்? ஒரு மோடுலாம் ஏறும்போது எதனா ஃப்ரண்ட் யார் தூக்குமா ப்ரோ இந்த டிராக்டர்? இது தூக்கும் தான். தூக்கும் தான். மகேந்திரா தூக்கும். ஓகே ப்ரோ. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேரிங் இது நார்மல் ஸ்டேரிங்கா பவர் ஸ்டேரிங்கா? இது ஆர்டினரி ஸ்டேரிங் தான். ஆர்டினரி ஸ்டேரிங் தான். இப்போ மூலமுழுக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பவர் ஸ்டேரிங் ஓட்டிருக்கீங்களா? பவர் ஸ்டேரிங் ஓட்டுறேன். இப்போ ரெண்டுக்கும் ஓட்டும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி ப்ரோ இருக்குது? இப்போ டக்குன்னு இதில் ஆர்டினரிலேருந்து பவர் ஸ்டேரிங் மாறும்போது பவர் ஸ்டேரிங்லேருந்து தான் இப்போ இது வந்திருக்கேன். நான் வந்து பவர் ஸ்டேரிங் பற்றி ஓட்டுருந்தேன். அது வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம், இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது திருப்பி. அது மாதிரி இப்போ பிரேக்லாம் எப்படி எந்த அளவுக்கு பிடிக்குது? நல்லா பிடிக்குங்களா? பிரேக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகே ப்ரோ. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த டிராக்டர் ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டுருப்பீங்க ப்ரோ ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து ஓட்டிருக்கேன், நெஞ்சு ஓட்டிருக்கேன், இதெல்லாம் ஓட்டிருக்கேன். இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது வண்டி ஹீட் எப்படி இருக்குது? வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வைப்ரேஷனு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு போயிடுச்சுனாக்கா வைப்ரேஷன் கொஞ்சம் தன்னால் ஆகிற மாதிரி இருக்கும், ஹீட் வரும். கீழே அந்த கிளச் பிளேட்டு எல்லாம் ஹீட் வரும். உங்கள் ஊரில் அதிகபட்சமாக டிராக்டர் என்ன டிராக்டர் இருக்குது? எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அது மகேந்திரா தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மகேந்திரா தான் அதிகம். எவ்வளோ டிராக்டர் ப்ரோ உங்கள் ஊரில் நான் இருக்கும்? எங்கள் ஊரில் கணக்கு பண்ணாக்கா ஒரு 25-30 மேலே இருக்கும். 25 ப்ரோ, அதிகமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி ப்ரோ சொந்த வாய் தான் ஓட்டுறீங்களா இல்லை வாடகையும் ஓட்டுறீங்களா? இல்லை, சொந்த வாயும் ஓட்டுறோம், வாடகையும் ஓட்டுறோம். சொந்த வாயும் வாடகையும் ஓட்டுறீங்க. ரிவர்ஸ் போகிறதுலாம் இந்த டிராக்டர் எப்படி ப்ரோ இருக்குது? ரிவர்ஸ் போகிறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவர் ஸ்டேரிங் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆன்லைன் ஸ்டேரிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு. ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ டிராக்டர் ஓட்டுறீங்க ப்ரோ. சில டிராக்டர் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் சென்டர் இருக்கும், சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். ஆமாம். உங்களை பொறுத்த வரைக்கும் சைடில் இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை சென்டரில் இருந்தால் நல்லா இருக்குமா? எனக்கு சைடில் தான் நல்லாயிருக்கும். சைடில் தான் நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டயர் பார்த்தீங்கன்னா ரீடயர் போட்டிருக்கீங்க ப்ரோ. இப்போ ரீடயர் போகிறதுக்கு எவ்வளோ ப்ரோ செலவாச்சு இந்த டிராக்டருக்கு? இதுக்கு கம்மியாக தான் ஆச்சு, அது எவ்வளோ சரியாக ஞாபகம் இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க ப்ரோ கண்டிப்பாக அந்த வண்டிக்கு. ஆமாம். சர்வீஸ்லாம் பண்ணால் ஒரு நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும் இந்த டிராக்டருக்கு? இந்த டிராக்டருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணாக்கா எப்படியும் ஒரு 3 ரூபா வந்துடும். 3000 வருது. ஓகே ப்ரோ. அது மாதிரி மெயின்டெனன்ஸும் பார்க்கும்போது இப்போது நீங்கள் வச்சுருந்த இந்த கொஞ்ச நாளில் எவ்வளோ ஏன்னா பிரச்சனைகள் என்ன வந்திருக்கா சர்வீஸ் தவிர்த்து? ஏன்னா கிளச் பிளேட்டு போகிறது, அது போகிறது, பிரேக்கு ஏன்னா பிரச்சனை வருது, இன்ஜினில் எதனா வேலை வச்சுருக்கீங்களா இது வரைக்கும்? அந்த மாதிரி ஒன்று வச்சது. அந்த மாதிரி வச்சுல. ஓகே, இப்போ நீங்கள் ஆனால் எத்தனாவது ஓனர் ப்ரோ இதுக்கு நான் வந்து 2வது ஓனர். 2வது ஓனர் தான். ஓகே ப்ரோ. இப்போ ஆனால் எத்தனை மணி நேரம் ஓடிட்டு மட்டும் தெரியல. ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மண் எதை மாதிரி மண் ப்ரோ உங்கள் ஏரியாவில்? எங்கள் ஏரியாவில் எல்லாமே இருக்குது. களிமண் இருக்குது, செம்மண் இருக்குது,
எல்லாமே. இப்போ அதை மாதிரி இடத்துக்குலாம் எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டிக்குவீங்க நீங்கள்? நான் 15, 14 வச்சு ஓட்டுவேன். 15 14 வச்சு ஓட்டினா கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. அது மாதிரி வண்டியோட சவுண்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்குது? வண்டியோட சவுண்ட்னாக்கா இது கொஞ்சம் கம்மி தான். சுராஜா அது மாதிரி இடத்துல வண்டி சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே ப்ரோ, எங்ககிட்ட இவ்வளோ நேரம் அந்த தகவல் பார்த்து ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ.